Hello guys, welcome to Horror Gaming. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தி பேபி இன் எல்லோ பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். நேற்று ஏன் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அதனால் இன்றைக்கி எப்படியாவது நான் 2 வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன். இது பார்ட் 5, இதோட உங்களுக்கு பார்ட் 6 எனக்கு அப்டேட் ஆகும். இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே போயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க லெஃப்டில் வெளியே வந்துட்டோம். இவங்க பால் கொடுக்கறதோட இந்த கீ எடுத்துகிட்டு நான் பண்ண முடியலன்னு போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் பாருங்கள், இன்னும் தொடர்பாங்கலாம் வந்துட்டு யாருக்கு கமெண்ட் நான் பின் பண்ணுவேன். வாங்க இதோட கீ போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா இத்தனை ரூம் இருக்குது, எல்லாமே லாக்கில் தான் இருக்குது. நம்மளுக்காக ரூம் எங்கே இருக்குன்னு தெரியல. இது பாருங்கள், இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வீடு. இந்த பெட்டில் போட்டுருங்க. ஓகே, இங்கே ஒரு கதவு இருக்குது. திருப்பி நம்ம வந்த வழி மாதிரியே இருக்குது. பாருங்க, அதே மாதிரி தான் இருக்குது. இந்த வாட்டி தூக்கி போட்டதில்லை. பாருங்க, அந்த ரூம்லேருந்து வெளியே வரான். நீ ஒரு பேய் கொள்ளன்னு நிரூபிக்கிறான். பாருங்க, இப்போ எங்கேருந்து வர போகிறான்னு தெரியல. பாருங்க, அதில் கூட ஒரு திருப்பி நம்ம வந்த வழி மாதிரியே இருக்குது. டிவியில் இந்த டாஸ்க் என்னன்னா, இந்த டிவி எதுவுமே நம்ம பார்க்கக்கூடாது. பார்த்தோன்னா அந்த கேமில் நம்ம அவுட் ஆகிடுவோம். எப்படியாவது வெற்றிகரமாக நம்ம இதை முடிச்சாகணும். பார்த்தீங்கன்னா உணர்றது எனக்கே கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம எப்படி வந்தாச்சு. திருப்பி நம்ம அதே வழியில் தான் போனோம். பார்த்தீங்களா, மகாத்மா எவ்வளோ பெரிய த்ரோன். எத்தனை ரூம் இருக்குது, ஆனால் எல்லாரும் லாக்கில் இருக்குது. இந்த சின்ன குழந்தைக்காக வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க அம்மா. பாருங்கள், நம்ம பேபியோட சிம்பிள் இங்கே இருக்குது. பாருங்கள், ஃபோன் கேட்டுதான் தெரியல உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த குழந்தை ஒரு ராட்சஸ் மாதிரி இருக்குது. ஷட், யாரெல்லாம் டக்குன்னு பயந்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே ஒரு இது பயமாக தான் இருக்குது. இனிமேல் இவனை வச்சுன்னு நம்மளால் சமாளிக்க முடியாதனால இவனை ஒரு வாட்டியாக போட்டு பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். வாங்க இவனை இங்கேருந்து போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா இவனை போட்டதில் கூட நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் தான். அவனை கீழே போட்டோன்னு நமக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு. வாங்க அந்த வழியில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக சின்னதாக ஒரு டோர் இருக்குது. இந்த ரேபிட் சிம்பிள் இல்லைன்னா நம்மளால் இன்னத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க முடியாது. நாங்கள் அந்த லிஃப்டில் தான் போனோம். பார்த்திங்கன்னா அந்த பேய் குழந்தை திருப்பி நம்மளை துரத்துது. அவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வழியிலலாம் போயிட்டு வேலை பண்ணிடலாம். எஸ், பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்ம சின்னதாக இருக்கிற குறுக்கு வழியில் வந்துட்டோம். பாருங்க, டோன்ட் லீவ்னு. வாங்க இப்போ சீக்கிரமாக நம்ம வெளியே போகிறது நம்மளோட வீட்டுக்கு வரதே நம்ம போயிடலாம்.
லிஃப்ட்டு காணும். வெற்றிகரமாக நம்ம இந்த சாப்டரை முடிச்சு நம்ம இதோட லீவ் ஆகிட்டோம். யாருக்கெல்லாம் இந்த எக்ஸிட் ரொம்ப பிடிச்சிருக்கோம் கமெண்ட்